அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் ஐசிஎல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். நான் இந்த ஐசிஎல் உர கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரீஜனல் அக்ராம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரோஸ் செடிக்கு தேவையான இலைவெளி தெளிப்புரங்கள் மற்றும் நம்ம ஏரியாவில் இலைவெளி தெளிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதற்கு ஐசிஎல் உர நிறுவனத்தின் தீர்வுகள், இதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம ரோஸ் செடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎல் கம்பெனியில் வந்து நியூட்ரிவான் ஒரு கிரேடு இருக்குது. அதாவது வந்து இலைவெளி தெளிப்புரங்கள். இந்த கிரேடு பார்த்தீங்கன்னா இதில் என்ன டெக்னாலஜி இருக்குன்னா, ஃபெட்டிவான் ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஃபெட்டிவான் என்கின்ற டெக்னாலஜியில் இருக்குது. இந்த டெக்னாலஜியை வந்து இஸ்ரேலில் உள்ள பென்குரியான் யூனிவர்சிட்டியில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி நியூட்ரிவான் கிரேடில் இருக்கிறதால எந்தெந்த விதத்தில் செயல்படும்னா, அதில் வந்து ஒட்டும் பசை, அதாவது ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்களே, அது இந்த டெக்னாலஜியில் இருக்குது. அது இலை முழுக்க ஒட்டிக்கிறதுக்கு பயன்படும். அடுத்து வந்து ஸ்ப்ரெட்டர், இலை முழுக்க சிறு சிறு துளிகளாக பரப்பி வர்றதுக்கு ஸ்ப்ரெட்டரும் இருக்குது. அடுத்து வந்து ஹியூமக்டன், ஈரப்பதம் முட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இலை மேலே இந்த உரத்தை ஸ்ப்ரே பண்ணும்போது 14 நாட்கள் வரைக்கும் அந்த உரத்தை ட்ரை ஆகாமல் இலை மேலே வச்சிருந்து வேலை செய்ய வைக்கும். டெக்னாலஜி வந்து இந்த ஸ்டிக்கர், ஸ்ப்ரெட்டர், ஹியூமக்டன் 3 வழியில் செயல்படும். அடுத்து இந்த நியூட்ரிவான் கிரேட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் கிரேட் இருக்குது. அதாவது வந்து பயிரோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்டேஜில் கிரேட் இருக்குது. வெஜிடேட்டிவ் க்ரோத்துக்கு, அதாவது ஆரம்பகால ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிவான் ஸ்டார்டர் அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜனு, 36 பாஸ்பரஸ், 24 பொட்டாஸ் இருக்குது மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அதோட ஆடாயிருக்கு. இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வேரோட்டம் நல்லா இருக்கும், தண்டு நல்லா தடிமனாக வரும், நியூ பிரான்ச்சஸ் அதிகமாக கொடுக்கும், செடி நல்லா பச்சி பிடிக்கும், வெஜிடேட்டிவ் க்ரோத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நியூட்ரியான் பூஸ்டரு. இது வந்து மொட்டு உருவாகிற நேரத்தில், அதாவது வந்து இதில் வந்து 8% நைட்ரஜன் இருக்குது, 16 பாஸ்பரஸ், 39 பொட்டாசு ப்ளஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. இது அதிகமான மொட்டுக்களை உருவாக்கும், மொட்டுக்கள் உதிர்வதையும் தடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரியான் ஃப்ரூட்ன்ற பேரில் இருக்குது. இதில் வந்து 12 நைட்ரஜனு, 5 பாஸ்பரஸ், 27 பொட்டாசு, 7 கால்சியம் ப்ளஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் வந்துடும். இதை வந்து மொட்டு உருவாகிட்ட பிறகு அந்த மொட்டோட சைஸை பெருசுப்படுத்துறதுக்கும், மொட்டு வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து மஞ்சளாக ஆகி கொட்டும், அதையும் தடுக்கும். சைஸு, கலரு, குவாலிட்டி, வெயிட் இது எல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்கும். கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிவான் பீக்வான்ற பேரில் இருக்குது. அது மெச்சூரிட்டி ஸ்டேஜில், அதாவது 49% பாஸ்பரஸும் 32% பொட்டாசும் அதில் இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சைஸ் இன்னும் குவாலிட்டி, அதை வந்து சைஸு, கலரு, குவாலிட்டி, ஷெல்ஃப் லைஃபு இதை எல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம நியூட்ரிவான் கிரேடை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 கிரேடு சொன்னோம். இந்த கிரேட் எல்லாமே வந்து நம்ம பூச்சி மருந்து நோய் மருந்துகளை கலந்து அடிக்கலாம். இப்போ நார்மலாக மற்ற பூச்சி மருந்து நோய் மருந்து நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை, பிஹெச் எல்லாமே அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மல் பூச்சி மருந்து நோய் மருந்து கலந்து அடிக்கும்போது என்ன ஆகும்னா அதனுடைய எஃபிஷியன்சி குறையும். பட் நம்ம நியூட்ரிவான் கிரேடை அந்த பூச்சி மருந்து நோய் மருந்து சேர்ந்து கலந்து அடிக்கும்போது அந்த பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி அதனுடைய பூச்சி மருந்து நோய் மருந்தோட செயல்திறனையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து அந்த கூட கலந்து அடிக்கும் போது தனியாக ஒட்டும் பசை ஆட் பண்ண வேண்டாம். இதுவே ஒட்டும் பசையும் செயல்படும். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 கிராம் வரைக்கும் கலந்து அடிக்கலாம். அதனால் வந்து இது போன்ற நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம மண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, இதில் தகுந்த மாதிரி நம்ம உரங்களை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது போன்ற உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.